விடுதலை புலிகள் அமைப்பை தோற்கடித்த இராணுவத்தின் தியாகத்தை மறந்து செயற்படும் தற்போதைய அரசாங்கம், சரத் வீரசேகர குற்றச்சாட்டு. கிளிநொச்சியில் சுதந்திர தின எதிர்ப்பு போராட்டத்தால் பதற்றம், காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு. நாமலின் தில்லுமுல்லை அம்பலப்படுத்திய அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, அடுத்தடுத்து வெளிவரும் உண்மைகள். சிறைச்சாலைக்குள் சிக்கிய மர்ம பொதிகள், பெருமளவு தொலைபேசிகளும் மீட்பு, தொடரும் விசாரணை. மீண்டும் நாட்டில் கொட்டப்போகும் பலத்த மழை, பிரதீபராஜா வெளியிட்ட தகவல். மட்டக்களப்பிலும் சுதந்திர தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பாரிய போராட்டம், போலீசார் தடுத்ததால் ஏற்பட்ட பதற்ற நிலை. ஆசிரியர் திட்டியதால் தவறான முடிவெடுத்த மாணவன், இலங்கையில் நடந்த பகீர் சம்பவம். நாட்டின் 78வது சுதந்திர தினம் உண்மையில் தேசியத்துக்காக கொண்டாடப்பட்டதா அல்லது வெளிநாட்டில் செயற்படும் புலம்பெயர் விடுதலை புலிகள் அமைப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நடத்தப்பட்டதா என்ற கேள்வி எழுகின்றதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார். நேற்று புதன்கிழமை கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட அவர், சுதந்திர தின நிகழ்வில் யுத்தத்தை வெற்றி கொண்ட இலங்கை இராணுவத்திற்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என தெரிவித்தார். அங்கு தொடர்ந்து பேசிய அவர், வரலாற்று காலங்களில் இலங்கையை ஆக்கிரமிக்க முயன்ற பல்வேறு சக்திகளை சிங்கள மன்னர்களும் தேசிய தலைவர்களும் தோற்கடித்து நாட்டின் ஒருமைப்பாட்டை பாதுகாத்ததாக குறிப்பிட்டார். 1948ஆம் ஆண்டு காலனித்துவ ஆட்சியிலிருந்து நாடு முழுமையான சுதந்திரத்தை பெற்றதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் ஒற்றையாட்சியை சிதைக்க முயன்றே விடுதலை புலிகள் அமைப்பு ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்த அவர், சுமார் 30 ஆண்டுகள் நீடித்த யுத்தத்தின் போது 29,000க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தங்கள் உயிர்களை தியாகம் செய்து நாட்டை காப்பாற்றியதாக கூறினார். 2009ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பு தோற்கடிக்கப்பட்டதன் மூலம் நாடு இரண்டாவது முறையாக சுதந்திரத்தை பெற்றதாக அவர் வலியுறுத்தினார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இராணுவத்திற்கும் தேசியத்திற்கும் முன்னுரிமை வழங்கி நாட்டை வழிநடத்தியதாக குறிப்பிட்ட சரத் வீரசேகர, தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வெளிநாட்டு புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் தேவைகளுக்காகவே முக்கியத்துவம் அளிப்பதாக குற்றம் சாட்டினார். 78வது சுதந்திர தினம் தேசிய பெருமைக்காக கொண்டாடப்பட்டதா அல்லது புலம்பெயர் விடுதலை புலிகள் அமைப்புகளுக்காக நடத்தப்பட்டதா என்ற சந்தேகம் பொதுமக்களிடையே எழுந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த போது பயன்படுத்தப்பட்ட பீரங்கிகள் மற்றும் இராணுவ வாகனங்கள் சுதந்திர தின நிகழ்வில் காட்சிப்படுத்தப்படவில்லை என்றும், யுத்த வெற்றியை ஈட்டிய இராணுவ வீரர்கள் முறையாக பாராட்டப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். அரசாங்கம் தற்போது இராணுவத்திற்கு எதிராக நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக தெரிவித்த அவர், இதற்கு எதிராக பெரும்பான்மை மக்கள் தங்களின் எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இலங்கையின் 78வது தேசிய சுதந்திர தினத்தை கரிநாள் என அறிவித்து அதனை எதிர்த்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நேற்று பல்வேறு போராட்ட நடவடிக்கைகளும் பேரணிகளும் முன்னெடுக்கப்பட்டது. இந்த போராட்டங்களின் ஒரு பகுதியாக கிளிநொச்சியில் நடைபெற்ற பேரணியின் போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் காணப்பட்டது. கிளிநொச்சி கந்தசாமி ஆலய முன்றலில் நேற்று காலை ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்தனர். பின்னர் அங்கிருந்து கிளிநொச்சி நகரை நோக்கி பேரணியாக நகர்ந்த போராட்டக்காரர்கள் சுதந்திர தின நிகழ்வுகள் நடைபெற்ற பகுதியை கடந்து செல்ல முயன்றனர். இதனை தடுக்கும் வகையில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்ததை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டதுடன் நிலைமை பதற்றமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த பேரணியில் பல்கலைக்கழக மாணவர்கள், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களும் கருப்பு கொடிகளை ஏந்தி போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.
நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் போது கருத்து தெரிவித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக்க பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவை புறக்கணித்து அரசியல்வாதிகளின் செல்வாக்கு மூலம் பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர்கள் சேர்க்கப்படும் நிலை தொடருமானால் நாட்டின் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என கேள்வி எழுப்பினார். அரசு சேவை அரசியல் மயமாகி உள்ளது என கூறி அரச ஊழியர்களுக்காக குரல் கொடுக்கும் நாமல் ராஜபக்ச தனது ஆட்சி காலத்தில் சில மாணவர்களை பல்கலைக்கழகங்களில் சேர்க்க பரிந்துரை கடிதங்களை வழங்கியதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதனிடையே ஜனாதிபதி செயலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் ஜனாதிபதியுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் போட்டி பரீட்சைக்கு தோற்ற சம்மதம் தெரிவித்ததுடன் தமது போராட்டத்தையும் கைவிட்டதாக அவர் தெரிவித்தார். அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு சேவை அடிப்படையில் சில பிரச்சனைகள் உள்ளன என்பதை அரசு புரிந்து கொண்டுள்ளதாகவும் இருப்பினும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காலப்பகுதியில் அரசியல் ரீதியாக வங்குரோத்து அடைந்த சில அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ளும் நோக்கில் அவர்களை தூண்டியதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா தாம் ஆட்சிக்கு வந்தவுடன் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு நிரந்தர நியமனங்களை இரத்தத்தால் எழுதி கொடுப்பேன் என முன்பு தெரிவித்திருந்ததை நினைவூட்டிய பிமல் ரத்நாயக்க அத்தகைய சூழ்நிலை உருவாகாமல் தடுத்த ஜனாதிபதிக்கு நன்றியை தெரிவித்தார். கடந்த காலங்களில் அரசு நியமனங்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் என குறிப்பிட்ட அவர் அரசு சேவையை சீர்திருத்தி மேம்படுத்த வேண்டிய அவசியமுள்ளதாகவும் அரசியல்வாதிகளின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நியமனங்கள் வழங்கும் பழக்கம் முழுமையாக முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். காலி சிறைச்சாலைக்குள் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது சட்டவிரோதமாக வைத்திருந்த பல கையடக்க தொலைபேசிகள், சிம் அட்டைகள் மற்றும் போதைப் பொருள் வகைகள் கைப்பற்றப்பட்டதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நேற்று காலி சிறைச்சாலையின் 4 சிறை கூடங்களில் இந்த திடீர் சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது எவராலும் உரிமை கோரப்படாத நிலையில் காணப்பட்ட 19 கையடக்க தொலைபேசிகள் மற்றும் 11 சிம் அட்டைகள் அதிகாரிகள் மீட்கப்பட்டுள்ளன. மேலும் சிறை கூடங்களிலிருந்து 58 சிறிய கெரோயின் பொதிகளும் கெரோயின் என சந்தேகிக்கப்படும் மற்றொரு பொதியும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட அனைத்து பொருட்களும் சிறைச்சாலை அத்தியட்சகரின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதுடன் போதைப் பொருள் தொடர்பான பொதிகள் மேலதிக விசாரணைகளுக்காக காலி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் குறித்து சிறைச்சாலைகள் தலைமையகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வங்காள விரிகுடாவில் உருவாகி தெற்கு நோக்கி நகர்ந்து வரும் இந்திய பெருங்கடல் வழித்திணிவுடன் கூடிய காற்று சுழற்சியின் தாக்கத்தால் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் தற்போது தொடர்ச்சியான பலத்த மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இன்று மற்றும் நாளை ஆகிய தினங்களில் வடக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என்பதுடன் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் பீட தலைவரும் வானிலை ஆய்வாளரும் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் இன்று கனமழை பெய்யும் வாய்ப்பு காணப்படுவதுடன் சில இடங்களில் மிக கனமழை பதிவாகலாம். அத்துடன் நாளை கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளிலும் மிதமான முதல் சற்று கனமான மழை வரை பெய்யக்கூடும். இதேபோன்று மத்திய ஊவா, மேற்கு சப்ரகமுவா மற்றும் தெற்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் இன்று மற்றும் நாளை கனமழை பெய்யும் வாய்ப்பு காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தின் பல பகுதிகளில் எதிர்வரும் 3 நாட்களில் அதாவது 7ஆம் திகதி வரை தொடர்ச்சியான கனமழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று முதல் வடக்கு, கிழக்கு மற்றும் தென்கிழக்கு கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதாகவும் குறிப்பாக மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளார். அதே நேரம் வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் உள்நில பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 25 முதல் 35 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் நெல் அறுவடை மற்றும் நெல் உலர்த்தும் பணிகளில் ஈடுபடும் விவசாயிகள் நிலவும் மழை நிலையை கவனத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் செயற்பட வேண்டும் என பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா அறிவித்துள்ளார்.
இலங்கையின் 78வது தேசிய சுதந்திர தினத்தை முன்னிட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மட்டக்களப்பில் கிழக்கு மாகாணம் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தினரும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களும் இணைந்து போராட்ட நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்தனர். கல்லடி பாலத்தில் இருந்து மட்டக்களப்பு காந்தி பூங்கா வரை ஊர்வலமாக செல்ல திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அந்த பகுதியில் பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டு பேரணியை தடுக்க நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. காந்தி பூங்காவில் தேசிய சுதந்திர தின நிகழ்ச்சிகள் நடைபெற்றதால் அங்கு செல்வதற்கு அனுமதி வழங்க முடியாது என போலீசார் அறிவித்ததை அடுத்து போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. வலிமையாக தங்களது போராட்டங்கள் காந்தி பூங்காவில் நிறைவடைவதால் அங்கு செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என காணாமல் போனவர்களின் உறவினர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். எனினும் அதற்கு போலீசார் மறுப்பு தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கல்லடி பாலத்தில் ஆரம்பித்து தனியார் பேருந்து நிலையத்தில் போராட்டத்தை நிறைவு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டதன் பின் போராட்டத்தை நடத்துவதற்கு போலீசார் அனுமதி வழங்கினர். இந்த போராட்டத்தில் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த 1000க்கும் அதிகமான வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு நினைவு ஊர்தியுடன் ஆரம்பமான பேரணி திருகோணமலை வீதியூடாக மட்டக்களப்பு நகரை நோக்கி முன்னேறிய போது வெள்ளைப்பாலம் பகுதியில் போலீசாரால் வீதி தடைகள் அமைக்கப்பட்டு போராட்டக்காரர்கள் தடுக்கப்பட்டனர். இதன்போது புதுப்பாலம் வழியாக பேரணியை நகர்த்துமாறு அறிவுறுத்திய போதும் நகரினூடாகவே தாங்கள் போராட்டத்தை தொடர வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அந்த பகுதியூடாக செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து வெள்ளைப்பாலம் அருகிலேயே போராட்டம் மட்டுப்படுத்தப்பட்டு அங்கு தொடரப்பட்டது. இறுதியாக கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்களால் ஒரு பிரகடனம் வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது. பாணாந்துறை பகுதியில் அமைந்துள்ள பிரபல தனியார் பாடசாலை ஒன்றில் ஆசிரியரால் கண்டிக்கப்பட்டதன் பின்னர் மன அழுத்தத்திற்கு உள்ளான மாணவர் ஒருவர் 3வது மாடியிலிருந்து கீழே குதித்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்தில் படுகாயமடைந்த மாணவர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர் பிளியந்தலை கெஸ்பேவ கோணாமடித்த வீதியைச் சேர்ந்த 14 வயதுடைய மாணவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நேற்றைய தினம் குறித்த பாடசாலையில் மாணவர்களின் கண்காட்சி ஒன்று நடைபெற்றுள்ளது. அந்த நிகழ்வின் போது கண்காட்சி தொடர்பாக மாணவர்களும் ஆசிரியர்களும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்யும் வகையில் ஒரு குறிப்பேடு வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த குறிப்பேட்டில் குறித்த மாணவன் எழுதியிருந்த பொருத்தமற்ற சொற்களை ஆசிரியர் ஒருவர் கவனித்துள்ளார். இதனையடுத்து அந்த ஆசிரியர் மாணவனை அழைத்து கடுமையாக எச்சரித்ததாக ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனால் மனமுடைந்த நிலையில் இருந்த மாணவன் 3வது மாடியில் அமைந்துள்ள தனது வகுப்பறைக்கு சென்று ஒரு புத்தகத்தில் வாழ்வா சாவா என எழுதி இதில் நான் என்ன செய்ய வேண்டும் என ஆசிரியரிடம் வினவியதாக தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு வாழ்வு என ஆசிரியர் எழுதியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மாணவன் திடீரென நாற்காலியிலிருந்து எழுந்து ஓடி 3வது மாடியிலிருந்து கீழே குதித்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் குறித்த மாணவனின் தாயார் பல ஆண்டுகளாக அதே பாடசாலையில் பணியாற்றி வரும் ஆசிரியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காயமடைந்த மாணவன் முதலில் பாணாந்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக நோயாளர் காவு வண்டி மூலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அங்கு மாணவனின் தலையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளதுடன் தற்போது அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன.